மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் திறந்த மனசு. அதாவது நம்ம எப்பவுமே ஆப்ஷன்ஸை ஓப்பனாக நிறையா வச்சுக்கணும். அண்டு ஒரு ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸோட நம்ம அப்படியே க்ளோசட் மைண்டாகவே இருக்கக்கூடாது. அதாவது இப்படி தான் இருக்கும், இங்கே என்ன அப்படி தான் இருக்கும், இதுன்னா அப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்மளா அசம்ஷன்ஸில் நிறைய விஷயங்களை செய்யக்கூடாது. ஆப்ஷன்ஸை நம்ம ஓப்பனாக வச்சுக்கணும். உதாரணமாக பார்த்திங்கனாக்கா நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இப்போ ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட முன்னால் போய் நம்ம உட்காரோன்னு வச்சுங்களேன், நம்ம பேசுகிறத குறைச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறத நிறையா கேட்கணும். அப்போ நமக்கு நிறையா நாலேஜ் கெயின் ஆகும், நிறைய படிக்கணும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம இது மட்டும்தான்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். அப்புறம் பார்த்தோம்னா இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணும். சரி, நம்மளாவே என்ன நினச்சிட்டு இருப்போம்னாக்கா இந்த கோர்ஸு இந்த காலேஜில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிளைண்டாக அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் திடீர்னு பார்த்தா அது ஒரு 25 காலேஜஸில் இருக்குது. அண்டு இந்த காலேஜில் மட்டும்தான், அது இந்த பிரான்ச்சில் மட்டும்தான் இந்தந்த வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு இல்லை, அது பல இடங்களில் இருக்குது. ஆர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போகணும்னாக்கா இந்த கோர்ஸ் படித்தா மட்டும்தான் போக முடியும், இல்லை இந்தந்த கோர்ஸ்லாம் படித்தா கூட போக முடியும். அது மாதிரி பார்த்திங்கனாக்கா எப்பவுமே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். நம்மளாக ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸில் இதுதான் க்ளோஸ் பண்ணிக்கக்கூடாது, வாய்ப்புகளை நம்மளே க்ளோஸ் பண்ணிக்கக்கூடாது. அண்ட் அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க, இல்லை நான் என்ஜினியரிங் வேண்டாம், நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் போகிறேன், இல்லை லா தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பீங்க. அண்ட் அதுக்கு காரணம் பார்த்திங்கனாக்கா சொல்லப்பட்ட காரணம் இதாக இருக்கும். என்ன அப்படி இருக்கும்னாக்கா, இல்லை என்ஜினியரிங்க்கு வேலை கிடைக்கிறதில்ல அப்படின்னு காரணம் சொல்லப்பட்டிருக்கும். அது ஒரு க்ளோஸ்ட் மைண்டு. அது உண்மையாங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அவே ஃப்ரம் என்ஜினியரிங் கூட போயிருந்திருக்க மாட்டீங்க சம்டைம்ஸ். ஸோ அது மாதிரி எதையுமே நம்ம க்ளோஸ்டாக வச்சுக்கக்கூடாது. நான் ரொம்ப நாளாக இது தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவசியம் இல்லை, இன்னும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் இன்றைக்கி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் அதை பற்றி யோசிச்சு பார்க்கக்கூடாது? ஓகே, நான் இது வரைக்கும் இந்த கோர்ஸை நினச்சே பார்த்ததில்ல, சடனாக பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஐயோ எனக்கு டிராயிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, இது நான் இவ்வளோ நாள் நான் கேள்வியே படலை, ஐ திங்க் ஐ வில் டேக் திஸ், அதுக்காக இவ்வளோ நாளாக நான் ஒன்று முடிவு பண்ணி வச்சுருந்ததை இப்போ மாற்றுறனே அப்படின்னு சொல்லி யோசிக்கவே கூடாது. ஸோ எப்போவுமே ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுக்கணும். கையில் ஒரு 20 ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு அதில் நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதுக்கு நம்ம எப்போவுமே திறந்த மனசோட எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் அது சாத்தியம். இது பயனுள்ளது நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.